Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை மட்டும் செஞ்சிங்கன்னா போதும், உங்கள் வீட்டுக்கு இனி கொசு கண்டிப்பாக வராது. 100% நான் கேரண்டி தரேன். ரொம்ப இயற்கையானது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். 4 மெத்தட் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வேப்பலை நான் எடுத்துக்கிட்டேன். வேப்பலையோட கொத்து நிறைய எடுத்துக்கிட்டேன். இந்த வேப்பங்குச்சியை தூக்கி போட்டுறாமல் காலையில் இதை வச்சு நீங்கள் பல்லு விளக்கிக்கலாம். அது தூக்கி போட்டுறாதீங்க. வேப்பலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. காலையில் இல்லாட்டி மத்தியான டைமில் எடுத்துக்கோங்க. நைட்டில் எடுக்காதீங்க, அது நல்லா தூங்குகிற டைம். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அலசிக்கலாம். இவ்வளோ எடுத்துருக்கிறேன், ஒரு சட்டி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுனா மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் வந்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த அளவுக்கு ஒரு அரைக்குறையாக அரைச்சி பவுட்ரு மாதிரி ஆக்கிக்கலாம். பெருசு பெருசாக கிடந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஒரு 300 ml நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இது ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வேப்பலையை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே பொங்கி வரும். அது வந்த உடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சே நீங்கள் இதை செய்யுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எதுவுமே இப்போ நம்ம சேர்க்கக்கூடாது. இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். 8லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் இதை வடிச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம எடுத்திருக்க வேப்பிலைக்கு எனக்கு இது 25 நாள் வரைக்கும் இது இருந்துச்சு. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அழகாக வடிகட்டி எடுத்துருங்க. பொதுவாக எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி பாட்டில் இருக்கும். டெட்டால் பாட்டிலோ இல்லாட்டி இந்த மாதிரி கிசான் ஜாம் பாட்டில் இருக்கும். ஜாம் பாட்டில் எடுத்துக்கோங்க. பாட்டில் இருந்தால் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். பிளாஸ்டிக்கில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு பாட்டிலோட அளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேப்பெண்ணெயை வந்து தயாரிச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சு. திரி போட்டு ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. 100% நல்ல ஒரு எஃபெக்டான இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். 7லேருந்து 8 கிராம்பு வறுக்க தேவையில்லை, அப்படியே சும்மாவே சேர்த்துக்கலாம். அது அப்படியே அதில் ஊறிக்கிட்டு கிடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூரம். உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடையில் கிடச்சா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி இது மாதிரி சூடன்னு சொல்லுவாங்க, கற்பூரம்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் நல்லா பொடி பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். திரி வந்து இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான திரியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வேப்பனையில் அதை நனைச்சிட்டு நம்ம திரியை போட்டுட்டு ஏற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட்டுங்க. இயற்கையாக கொசு வரவே வராது. நல்ல மெத்தடு. இதை நம்ம நேரடியாகவே இதுக்குள்ளே பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு லைட்டாக குலுக்கிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பாட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்லாம் இல்லை. வீடியோட கடைசியாக பாருங்கள். இன்னும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இதில் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். சாயங்காலம் ஒரு 5லேருந்து 6 மணிக்குள்ள அந்த டைமில் நீங்கள் இதை ஏற்றி வீட்டோட ஒரு ஓரத்தில் வச்சுட்டீங்க அப்படின்னா சேஃபாக வச்சுருங்க. குழந்தைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக வச்சுருங்க. கண்ட காயிலெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் 2-3 மெத்தடு நான் சொல்லியிருக்கேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். வீட்டோட எல்லா மூலையிலையும் ஒரு வாட்டி காமிச்சிட்டு ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான மெத்தடு நல்லா வேலை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளான மெத்தடு தான். இந்த மெத்தடில் கொசு கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி வந்து ஃபுல் பண்ணிவிட்டு கற்பூரத்தை வந்து டைரெக்டாக இதில் மாதிரி ஒரு கொஞ்சம் நசுக்கி உள்ளே போட்டுவிட்டு ஒரு 4-5 கற்பூரத்தை அப்படியே ஃபுல்லாக போட்டு விட்ருங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி எவாப்ரேட் ஆக ஆக கொசுக்கு வந்து இந்த ஸ்மெல்லு கண்டிப்பாக ஆகாதுங்க. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற நம்ம வேப்பிலையை வந்துட்டு நம்ம மிக்சியில் பழைய மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடரை கூலாக ஆக்கிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு அரை குறையமாக அரைச்சிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேரடியாக கொஞ்சோண்டு கற்பூரத்தை உள்ளே போட்டு விட போகிறோம். இந்த மெத்தடு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா வீட்டில் அடுப்படியில் நின்று வேலை பார்க்குறவங்களுக்கு, அதே மாதிரி முக்கியமாக இந்த பீரோல்களில் துணிமணி வச்சுருக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் அந்த அந்துருண்டை இந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. மூட்டைப்பூச்சி தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை, பள்ளி தொல்லை எல்லா தொல்லைகளுக்குமே இது ஒரு சூப்பரான ஸ்டெப்புங்க. இந்த மெத்தட் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். சுத்தமாக எதுவுமே வரதில்லை. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்துக்கோங்க. கற்பூரத்தையும் வேப்பலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டப்பாவில் போட்டுட்டு இது மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்ருங்க கத்தியில் வச்சு. அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி எந்த தொல்லையும் இருக்காது. இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கிற இடத்துல வச்சு விட்ருங்க. இதனால் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? எதுவுமே கிடையாது. நான் ஒரு 6 மாதமாகவே இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பரான மெத்தடு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இல்லாதவங்களுக்கு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா
எண்ணெயை தயாரித்து இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் வேப்பனையில் நனைச்சிட்டு இந்த திரியை போட்டு கொளுத்தி விட்டிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம், கொசு அப்படியே நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இந்த 4 மெத்தடு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். It's sponsored by Moto mobile app. Thank you friends.